செய்ய போகிறோம். இது ஏற்கனவே சாப்பாடு மிச்சம் மீந்துச்சு. அதை எப்படி புளி சாதமாக செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டாச்சு, மஞ்சள் தூள், அப்புறம் வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கணும். இப்போ இதிலே உப்பு, மஞ்சத்தூள், புளி தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கரண்டி வச்சு இது மாதிரி கிளறி வைக்கணும். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம், கடாயை வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் இருக்க ஈரம் எல்லாமே காயணும், சரிங்களா? இது என்ன பொடி? இது என்ன இருக்குது? கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் இதெல்லாத்தையும் அரைச்சி பொடி பண்ணி, சரி, வறுத்துட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்குது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் 4 பொருள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு, சமையல் எண்ணெய், சரிங்களா? இது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தனியா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி பொடி பண்ண தூள் இது. இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். கடுகு போட்டாச்சு, உளுத்தம்பருப்பும் போட்டுட்டோம், காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் கொட்டிக்கலாம். இப்போ இந்த சாப்பாடை அதில் அள்ளி போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது அந்த தூள் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, நான் சொன்னேன், அது எல்லாத்தையும் போட்டுருவோம். போட்டு ஒரு கிளறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புளி சாதம் தயாராகிடுச்சு. இது மாதிரில உங்கள் வீட்டில் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட புளியோதரை சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு 5 நிமிஷத்தில் சமைச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.